வணக்கம் தொழிகளே, அருமையான முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையை வச்சு அட்டகாசமாக இப்படி ஒரு ரெசிபி செய்ய முடியுமா? சூப்பராக இருக்குங்க. ஈரல் துண்டு மாதிரி அப்படி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவும் அருமையான ஹெல்த்தியான உணவுங்க. செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை வச்சு எப்படி செய்கிறேன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. குழந்தைகள் முருங்கைக்கீரை நேரடியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முட்டையை அதிகமாக சேர்த்து கீரைக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாங்க. ஈரல் வறுவல் மாதிரி சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை ஈரல் பரட்டலுக்கு நம்ம ஒரு கை கடலை பருப்பு ஊற போட போகிறோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிடலாங்க. லைட்டாக தண்ணி விட்டு சோம்பு கொஞ்சம் போல் இதில் சேர்த்து அரைச்சிடலாங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சிடலாம். பத்து மிளகு சேர்த்துருந்தேன், அது சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நல்லா ஒரு பிடிச்சபடி சேர்த்துக்கலாங்க. இதையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்போட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மைய அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு சுற்று விட்டுடலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் 3 கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இப்போ இந்த கலவையை இதில் ஊற்றிடலாங்க. எல்லாத்தையும் வலிச்சு ஊற்றிடலாம். இதை லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இந்த மாதிரி குக்கரில் தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு வேக வைக்கலாங்க. இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் மேலே இட்லியை ஊற்றிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே ஊற்றி வச்சா வெந்துருங்க. தாளிக்க தேவையான பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு நறுக்கிடலாங்க. பட்டை சோம்பு பொரிய விட்டாச்சுங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு போட்டாச்சுங்க. தக்காளியும் சேர்த்துருவோம். இந்த மசாலாவுக்கு தக்கன்னு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்ன ஈரல் துண்டு மாதிரி நறுக்கி வச்சுக்கணுங்க. அடியில் இருக்கிறத இப்படி ஸ்பூனில் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது சீரக சோம்பு தூள் தாங்க. சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் நான் இஞ்சி சேர்க்கலைங்க. நீங்கள் இஞ்சி என்ன சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ உப்பு செக் பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூப்பராக இருக்குங்க. அசல் ஈரல் வறுவல் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எம்மியான ஈரல் துண்டு நம்ம முருங்கைக்கீரையில் செஞ்சோம்னே இது தெரியாதுங்க. சூப்பராக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு பாருங்கங்க. முருங்கைக்கீரையில் ஈரல் பிரட்டல். பூண்டு குழம்பு வச்சாச்சுங்க. இந்த முருங்கைக்கீரையை சுண்டிடலாம். கழனி தண்ணியில் வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு கீரை சுண்டியாச்சுங்க. லாஸ்ட்டாக சீரகம் தேய்ச்சி போட்டு இறக்க வேண்டியதான். உப்பு லைட்டாக போட்டு. முருங்கைக்கீரையில் உப்பு நிறையா போடக்கூடாது, ஏன்னா இதிலே உப்பு சத்து இருக்கும். ரொம்ப பேருக்கு கீரையை கண்டாலே அலர்ஜின மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பேர் மெனக்கட்டு கீரை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துங்க. கூடிய இதில் எல்லா கீரையுமே ஒவ்வொரு நாளைக்கு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இப்படி எண்ணெய் சேர்க்காமல் கழனி தண்ணியில் வேக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் தோழிகளே.